என் இறைவா, உங்களை மகிழ்விப்பது வெகு சுலபம். விபூதி ருத்ராட்சங்களை அணிந்து சம்போ மகாதேவா என்றாலே போதும், அடியார்களின் விருப்பங்களை எல்லாம் வழங்கிக் கொண்டே இருப்பீர்கள். பார்வதி, விபூதி ருத்ராட்சங்கள் எனக்கு பிரியமான அலங்காரங்கள். என் மகிழ்ச்சிக்காக வெளி வேஷத்தை பார்த்து மயங்க மாட்டேன் மகேஸ்வரி. நிஜமான பக்தர்களுக்குத்தான் அருள் வழங்குகிறேன். சுவாமி, உலகத்தில் நிஜமான பக்தர்கள், நிஜமில்லாத பக்தர்கள் என்ற பிரிவுகளும் உண்டோ? இல்லாமல் என்ன? வெளிப்பார்வையில் பக்தியை விளம்பரப்படுத்திக் கொண்டு மோச வஞ்சனைகளில் காலத்தை கழித்து பக்தியை வியாபாரமாக்கும் அடியார்கள் தான் நிறைந்திருக்கிறார்கள். சலனமில்லாத மனது, சுயநலமில்லாத செயல்கள், தூய்மையான எண்ணங்களோடு இருப்பவர்கள் தான் உண்மையான பக்தர்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள் யாரேனும் இருக்கிறார்களா சுவாமி? அதோ பார், பூ உலகத்தில் நந்திவர்தன மாமன்னன்.
மட்டும் குளமாத மணிப்பெரும் தெப்பத்தை போல உன்னை விட்டு விட்டு பல லீலைகள் செய்தேன். மயக்கத்தில் கவிதை சொல்வதெல்லாம் மகாராணி வரும்பறை தானே? மகாராணி? யார் அவள்? என்னை கேட்கிறீர்களே, உங்கள் கரம் பற்றும் அதிர்ஷ்டக்காரிதான். எனக்கு ஒரே துணைவி, அது நீதான் சுந்தரி. என் நெஞ்சில் இருப்பவள், மதுவாய் இருப்பவள், சொர்க்கத்தை எடுத்து என்றென்றும் என் பக்கத்தில் வைப்பவள் இந்த மனோகர் நிலாவை மங்கிதான். உன் விரல் அசைந்தால் என்னுடைய உயிரே அசையும் ராணி. இதோ என் ராஜமோதிரம். நம்பிக்கை வருமல்லவா? அது இருக்கட்டும், திருமணம் செய்து கொள்ள மாட்டீர்களா பிரபு? உன்னை விட அழகிற் சிறந்தவள் கந்தர்வ கன்னி வானகத்திலிருந்து வையகம் வரும் வரையில் திருமண பேச்சே இல்லை. மன்னியுங்கள் மகாராஜா, விளையாட்டாகத்தான் சொன்னேன். என் போன்ற நாட்டியக்காரி மேல் அன்புக்கும் அளவுண்டு. நிஜமாகவே நான் பெருமைக்குரியவள். இது தங்களுடையது. ஏன் ராணி? காதலை காரணம் காட்டி இன்னொரு பெண்ணிடம் இது சேரக்கூடாது. நீயே இங்கிருக்கிறாய், என் மோதிரம் அங்கிருந்தால் என்ன? இது மன்னவன் உறவுக்கு தேவியிடம் என்றென்றும் இருப்பதற்கு. பிரபு. ஓம் நமோ பகவதே ருத்ராய நீலகண்டாய சாம்பவே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் பவானி சங்கர தேவதாभ्यो நமः. கற்பூர நீராஜனம் தர்शयामि. ஹர ஹர மகாதேவ். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் பவானி சங்கர தேவதாभ्यो நமः. எங்கும் நிறைந்திருக்கும் இறைவா போற்றி. வந்தே சம்புமுமாபதிம் சுரகுரும் வந்தே ஜகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் மிருகதரம் வந்தே பசூனாம் பதி வந்தே சூரிய சசாங்கவன்னிநயனம் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்த ஜனாஸ்ரயம் ச வரதம் வந்தே சிவம் சங்கரம் வந்தே சிவம் சங்கரம். நான் எதற்கு திருநீறு பூசுவது? மனதிலே சிவபக்தி இருப்பதே போதும். இந்த வேஷங்கள் தேவையற்ற சுமையாகும். கைலை மன்னவா போற்றி போற்றி. ஆண்டவன் பூஜை அதற்குள் முடிந்து விட்டதா? அந்த பூஜை முடிந்தது ரஞ்சனி. அடுத்த பூஜைதான் தொடர வேண்டும். மகாராஜா, ராஜகுரு அவர்கள் தங்களை சந்திக்க வருகிறார். பூஜை நேரத்தில் பழைய கரடி இந்த பூமேனியிலே விளையாடும் போது பொழுது போகாத ஒரு மனிதர் தானும் ரசிக்காமல் ரசிப்பவரையும் கெடுப்பார். அதனால் தாங்கள் நாளையிலிருந்து என் மன்றத்திற்கே வந்தால் இடையூறும் இருக்காது, இன்பங்கள் குறையாது. ஆம் ரஞ்சனி, நமது காவியங்கள் குறுக்கீடின்றி எழுதப்பட வேண்டும். இன்று இரவு அங்கே உன்னருகில் இன்ப அஞ்சலி தொடரும்.
நிச்சயமாக சுவாமி. சந்தேகம் என்ன தேவி? மகாதேவ மகாதேவ. பேச்சில் மந்திரியாருக்கு மகாதேவனின் தியானம், பார்வையில் ஆடல் அழகின் தியானம். மகாதேவ மகாதேவ. இந்த சௌந்தரியத்தை பார்த்து ஆனந்தப்படுவதற்குத்தானே அந்த மகாதேவன் இந்த கண்களை கொடுத்திருக்கிறார். ராஜகுரு. வணக்கம் குருதேவா. நல்ல அமைச்சராக வாழ்க. பார்த்தீர்களா குருதேவா அந்த ராஜமோகினியை? மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய மதிப்புக்குரிய மன்னவன் அவள் ஆட்டி வைத்த பொம்மையாக ஆடுகிறார். நாளெல்லாம் மது அருந்தி நேரமெல்லாம் மங்கை விருந்தில் சிவபூஜையை கூட மறந்து. குருவே கண்கண்ட தெய்வம் அல்லவா? எனது வணக்கம். மன்னவன் வாழ்க. தங்கள் வருகைக்கு மிக்க மகிழ்ச்சி. விசேஷம் ஏதாவது? மகாதேவ மகாதேவ. இல்லாமல் இருக்குமா மன்னவா? குருநாதர் தங்களுக்கு ஏற்றதை எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறார். மன்னவா, மானிடப் பிறவி பெறுவது அரிது என்பார்கள். அதிலும் தாங்களோ மக்களுக்கு ஒரு மன்னவன். இந்த உன்னத பிறவியை பெற்றவர் பரமேஸ்வர பூஜையை மறப்பது. மறக்கவில்லை குருதேவா. ராஜ மாளிகையில் இறைவன் பூஜை எப்போது நடப்பதற்காக புரோகிதரை ஏற்பாடு செய்திருக்கிறேன். ராஜ காரியத்துக்கு ஊதியம் கொடுத்து ஒருவரை வைப்பது போல் பூஜா காரியத்துக்கு இன்னொருவரை வைப்பது சரியல்ல. நாளுக்கு 3 முறை நமச்சிவாயத்தை பூஜிப்பது கஷ்டம். சிவ சிவா, புனிதமான காரியம் செய்வது கஷ்டமா? சரி, நாளையிலிருந்து நானே பூஜை செய்கிறேன். மன்னவா, தாங்கள் மன்றத்தில் இருந்தாலும் காம மந்திரத்தில் இருந்தாலும் தியான காலம் தவறாமல் முக்கண்ணனை முழுமனதுடன் பூஜிக்க வேண்டும். ஆகட்டும் குருதேவா. தலைவா, மகாபிரபு வந்து கொண்டிருக்கிறார். வர வேண்டும் பிரபு. மகாதேவ மகாதேவ. ஆட்சியை கவிழ்த்தி அரசை ஒழிக்கும் ஒரு திட்டத்துடன் நான் வந்திருக்கிறேன். அது எப்படி முடியும் பிரபு? எதற்கும் வழி இருக்கிறது, வா சொல்லுகிறேன். இந்த காட்டு ராஜா கிட்ட அவன் மாட்டினான்னா அவன் காலை வெட்டி கையை வெட்டி வீசி அறிஞர் அமைச்சனுக்கு அழகு வாய்ப்பை பயன்படுத்துவது. மகாதேவ மகாதேவ. மந்திரி, எல்லோரையும் அழைத்து செல். எங்கள் இனிமையான ரசனைக்கு, இது எங்களின் உறவுக்கு தனிமை வேண்டும். கண்ணே நிஜந்தானே, நிஜந்தானே, கண்ணே நிஜந்தானே, நிஜந்தானே, எல்லாம் நிஜந்தானே, நிஜந்தானே, கண்ணே நிஜந்தானே.
இளநிலாயனது கண்ணை கண்களில் கவர்ந்து தருகிறாள் விருந்து. காதல் கன்னிகைகளின் தோள்களில் உனது இதை கொண்டு ஓவியம் மறைந்தாய் கனவு. காதலை காட்டிய இளநிலாயனது கண்ணை கண்களில் கவர்ந்து தருகிறாள் விருந்து. காதலை காட்டிய இளநிலாயனது கண்ணை கண்களில் கவர்ந்து தருகிறாள் விருந்து. காதல் கன்னிகை இவளின் தோள்களில் உனது காதல் கன்னிகை இவளின் தோள்களில் உனது இதழ் கொண்டு ஓவியம் வரைந்தாய் கனவு. நிஜம்தானே எல்லாம் நிஜம்தானே, நிஜம்தானே எல்லாம் நிஜம்தானே. காமனவன் பூங்கணையில் என்னுடல் துடிக்க அரிய விழி உனை நினைந்து காவியன சிவக்க நயனக்கணை உன் புருவம் ஏந்தியது காண நானுருக ஊனுருக வந்தரது. காமனவன் பூங்கணையில் என்னுடல் துடிக்க அரிய விழி உனை நினைந்து காவியன சிவக்க. காமனவன் பூங்கணையில் என்னுடல் துடிக்க அரிய விழி உனை நினைந்து காவியன சிவக்க. நயனக்கணை உன் புருவம் ஏந்தியது காண நயனக்கணை உன் புருவம் ஏந்தியது காண நானுருக ஊனுருக வந்தரது நீயே. நிஜம்தானே எல்லாம் நிஜம்தானே, நிஜம்தானே கண்ணே நிஜம்தானே, நிஜம்தானே நிஜம்தானே நிஜம்தானே. நிஜம்தானே. ाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. नमो हिरण्यवाहवे हिरण्यवर्णाय. மன்னவா, தாங்கள் மன்றத்தில் இருந்தாலும் காம மந்திரத்தில் இருந்தாலும் காலம் தவறாமல் முக்கண்ணனை முழுமனதுடன் பூஜிக்கத்தான் வேண்டும். இன்று கார்த்திகை திங்கள் சோமவாரம். ஆதவன் உதிக்கும் நேரத்தில் அர்ச்சனை மண்டபத்தில் இருக்க வேண்டிய நீ ஆனந்த பவனத்தில் இருக்கின்றாயே. தவறிவிட்டேன், தாழ்ந்து விட்டேன். இனி என்ன செய்வது? காலம் தவறாமல் பூஜை செய்ய வேண்டுமே. பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்த பரிபூர்ண ஆனந்தனை என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? என்ன செய்வேன்?
शिवाय नमः। ॐ महेश्वराय नमः। ॐ रुद्राय नमः। ॐ सर्वाय देवाय नमः। ॐ ईशानाय देवाय नमः। ॐ ऊर्ध्वलिङ्गाय नमः। ॐ रुद्राय ॐ हिरण्याय नमः। ॐ हिरण्यनाय नमः। महादेव ॐ दिव्याय नमः। श्री नमः। ॐ सर्वस्य देवस्य वस्मै नमः। ॐ शर्वाय नमः। ॐ शर्वलिङ्गाय नमः। ॐ वस्मै नमः। ॐ ज्वललिङ्गाय नमः। ॐ आत्माय नमः। ॐ आत्मलिङ्गाय नमः। ॐ परमाय नमः। ॐ परमलिङ्गाय नमः। பரமேஸ்வரா, ஏன் இந்த அநீதி? என்ன பார்வதி? அவன் யார்? இருக்கும் நிலைமை என்ன? பூஜிக்கின்ற முறை என்ன? இதை ஒன்றும் கருதாது அந்த பெண்ணாசை பிடித்த பித்தன் எரிகின்ற பூவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள அருவருப்பாக இல்லையா உங்களுக்கு? மேனி எங்கும் விபூதி பூசிக்கொண்டு கபால மாலை அணிந்து பிரம்ம கபாலத்தையும் ஏந்திக் கொண்டு மயானத்தில் தாண்டவமாடும் என்னை பொறுத்துக் கொள்வதற்கு சக்திக்கு சங்கடமாயில்லையா? நீங்களும் அவனும் ஒன்றாகுமோ? இறைவனுடன் அந்த சிறியவனை ஒப்பிடுவது நியாயமாகுமோ? நீங்கள் பரமாத்மா, அவன் படுபாவி. பரமாத்மாவை பூஜிக்கின்ற எவனும் படுபாவியாகவே மாட்டான். அவன் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் இதயத்தை அகலாக்கி பக்தி என்ற நெய்யிட்டு ஏற்றினால் போதும். அவன் என் சொந்தம். உடல் சுத்தத்தை விட உள்ளத்தின் சுத்தம் பெரிது. கல்லை எடுத்து அடிக்கும் பக்தன் இருப்பது, மாமிசத்தை நிவேதனம் பண்ணும் பக்தன் இருப்பது, கண்ணை எடுத்துக் கொடுக்கும் பக்தன் இருப்பது நீங்கள் கொடுத்த வரக்கா? உங்களையே சோதிக்கும் இவன் இருப்பது. பக்தர்கள் நமது பிள்ளைகள் அல்லவா மகேஸ்வரி? பிள்ளைகள் தலைமீது ஏறி அமர்ந்தாலும் நமக்கு ஆனந்தம் தானே. எந்த தவறு புரிந்தாலும் தண்டனை கிடையாதா என்ன? தண்டனை முக்கியமல்ல தேவி, மாறுபட்ட மனத்தை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும். இந்த நல்லதோர் பணிக்கு பாத்திரமாவது யாரோ? அதோ கந்தர்வ ராஜகன்னி சித்திரலேகா. ஜெய ஜெய சாம்ப சதா சிவ சங்கரா, ஜெய ஜெய சாம்ப சதா சிவ சங்கரா, உமை ஒரு பாகமாய் கொண்டவனே, சிவமுடி நீதினில் கோவில் கொண்டவா, என்னை கண் பார்த்திட வேண்டுமையா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய நமः. ஜெய ஜெய சாம சதா சிவ சங்கரா. தவள் கங்கையோடு திங்கள் சூடிய இறைவா உன்
உனது பக்திக்கு மகிழ்ந்து மங்களகரமான இந்த ருத்ராட்ச மாலையை உனக்கு கொடுக்கிறேன். எனது சந்நிதிக்கு வரும்போது இதை மறவாமல் அணிந்து கொண்டு வா. வணக்கம் குருதேவா. நாடும் மக்களும் நீங்களும் வாழ்க. தாங்கள் இங்கு வந்திருப்பதாக எனக்கு தளபதி நினைவுபடுத்தினார். பொறுப்பேற்க வேண்டிய என் பணி இருந்தால் ஆணையிடுங்கள் குருதேவா. மகாதேவ மகாதேவ, வேட்டைக்கான ஏற்பாடெல்லாம் தயாராக இருக்கிறது. வேந்தன் வருகைக்கு காத்திருக்கிறோம். வேட்டையா? வேட்டைக்கு போகும் எண்ணமே இல்லையே நமக்கு. கடந்த சில நாட்களாக கொடிய மிருகங்களால் மக்களுக்கு தீவிர தொல்லைகள் ஏற்பட்டு வருகின்றன. தாம் வேட்டையாடி அவைகளை கொன்று மக்களை காப்பாற்ற வேண்டும். நிலா நேரத்தில் வேட்டையாட வனத்திற்கு செல்வது நாட்டை காக்கும் மன்னவருக்கு அன்று தொட்டே வரும் கடமையில் ஒன்றாகும். அல்லவா குருதேவா? ஆம் மன்னவா, வழி வழியாக வரும் வழக்கங்களை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. நல்லது, ஆகட்டும். வீரசேனா மன்னா, வேட்டைக்கு ஏற்பாடு செய். அப்படியே மன்னவா. சுசிரேகா, அந்த காட்சியை பார், எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது. அது சொர்க்கத்தை விட அழகா இருக்கிறது அந்த உலகம். தோழி, ஒருமுறை அந்த இயற்கை அழகை பார்க்கலாமா? இது என்ன தேவி, தேவலோகத்தில் இல்லாத அதிசயங்கள் பூலோகத்தில் இருக்கிறதா? அது என்னவோ தெரியாது. அந்த எழில், அந்த இயற்கை என்னை கொஞ்சம் வா வா என்று கவர்ந்து அழைக்கிறது. வா, போய் பார்க்கலாம். எனக்கு இப்போது நீராட தோன்றுகிறது. எனக்கும் அப்படித்தான். எங்களுக்கும் அப்படித்தான். வா சித்திரலேகா, நீங்கள் போய்க் கொண்டிருங்கள். இந்த ருத்ராட்ச மாலையை வைத்துவிட்டு நான் வருகிறேன். சொர்க்கத்திலே இந்த சுகம் இருக்கிறதா? இருக்கிறதோ இல்லையோ, இது ஒரு புதுமையான அனுபவம். ஆனந்த அனுபவம். ஆம், ஆனந்த நினைவுகளை தரும் அழியாத அனுபவம். கானகத்தில் வாழ்க்கை, காமையிடத்தில் வேட்கை. புனிதமான உடை, புண்படுத்தும் கண் ஜாடை. கடமானிடமே நெறியோடு இருக்க வேண்டியவர் நீராடும் ஜலமோகினிகளை பார்த்து ரசிக்க தொடங்கியதால் உங்களுக்கு இந்த கடமை புத்தி கிடைக்கும். சித்திரலேகா, கந்தர்வ கன்னி என்னும் கர்வத்தினால் என் சீடர்களை சபிக்கிறாயா? நியாயமாக கந்தர்வ பெண்கள் மானிடர் கண்களில் படக்கூடாது. நீ புரிந்த தவறுக்கு இவர்கள் பலன் அனுபவிப்பதா? அப்பாவிகள், அவசரக்காரர்கள், அறியாதவர்களான என் சீடர்களை சகிப்புத்தன்மை என்று சபித்த உனக்கு நானும் சாபம் கொடுக்கிறேன். இதோ. மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் மகாத்மா. பெரியவர் போல் நீங்களும் சீறி எழலாமா? சிவயோகி, ஞான தியாகி, பூமியை போல் பொறுமை வேண்டும் புரிதற்கு. சரி, இந்த பரிதாபத்துக்குரியவரின் சாப விமோச்சனம் என்று நீயே சொல். முனிவரே, எனக்கு திருமணம் முடிந்த மறுக்கணமே சாப விமோச்சனம் இவர்களுக்கு. சித்திரலேகா, இந்த மண்ணுலகத்துக்கு நீ வருவது இதுவே கடைசியாகட்டும். மீண்டும் பூலோகம் வந்து மானிடன் உன்னை தொடும் நிலை வருமானால் உனது தெய்வத்தன்மை நீங்கி நீயும் மானிட பெண்ணாவாய் எச்சரிக்கிறேன். இல்லை முனிவரே, இந்த அனுபவத்தின் பாடங்கள் என் நெஞ்சை விட்டு நீங்காது, நீங்காது, நீங்காது. இனி இங்கு இருப்பது சரியல்ல. வன விலங்குகளும் விஷப்பிராணிகளும் நிறைந்த அடர்ந்த காட்டில்
அறிவு குறைந்த நீங்கள் எப்படி வாழ்வீர்கள்? ஆகவே இன்றே விஜயதுர்க்கத்திற்கு சென்று அங்கே ராஜகுரு பூர்ணானந்தரின் ஆதரவை பெறுங்கள். அவர் உங்களை வாழ வைப்பார். கல்வி கற்க வந்தீர்களா? எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும், அன்னை வாணியின் அருள் கிடைக்கும். லட்சுமி, இவர்கள் எல்லாம் கற்றுத்தேர வந்திருக்கிறார்கள். மாணவர்கள் எல்லாம் இனி உன் மைந்தர்களைப் போல. நான் அரண்மனை சென்று வருகிறேன், நீங்கள் எல்லாம் உள்ளே செல்லுங்கள். குருநாதா, எல்லாம் உங்கள் தயவு. அபாய மிருகங்கள் அதிகம் இருக்கிறது என்றீர்கள், அவைகளில் ஒன்றை கூட காணவில்லை. மன்னவருக்கு மரியாதை காட்ட அவைகள் பதுங்கி இருக்கலாம். தாங்கள் இங்கேயே இருங்கள். நான் ஓசை எழுப்பும் கூட்டத்துடன் சென்று ஒலி எழுப்பி உள்ளே இருப்பவைகளை வெளியே வர செய்து விடுகிறேன். தளபதியாரே, பிரபு, இவர்களுடன் நீங்கள் இந்த வழி போங்கள், நான் இப்படி போகிறேன். அப்படியே மன்னா. என்ன இது அந்தரத்தில் தொங்குகிறது? ஆச்சரியமாயிருக்கிறது. இந்த ருத்ராட்ச மாலையை அணிந்தவுடன் அசதி பசி இரண்டு போய்விட்டதே. தங்கள் நாட்டில் தங்களுக்கு எதிரிகளா? தாக்கியவர்கள் யார் என்று தெரியுமா பிரபு? தெரிய வேண்டிய அவசியமில்லை. மகாதேவ மகாதேவ, அரசருக்கு தெரிய வேண்டியது அவசியமில்லை, அமைச்சனுக்கு தெரிய வேண்டியது அவசியம். ஆண்டவனை விட சொன்னாலும் அவர்களை விட மாட்டேன். பிரபு பிரபு, இந்த ருத்ராட்ச மாலை ஏது?
என்ன தொடர்போ என் கைக்கு வந்தது. இது அந்தரத்தில் தொங்கியது. மகாதேவ மகாதேவ, ஏதோ ஒரு கொம்பில் தொங்கி இருக்கிறது. அது தங்கள் பார்வையில் பட்டிருக்காது. கொம்பும் இல்லை, ரம்பையும் இல்லை. எந்த மகாத்மா அணிந்திருந்ததோ இது. நான் பக்தன் அல்லவா, எனக்கு கிடைத்தது. புனிதமான அந்த ருத்ராட்ச மாலை எங்கே? சற்று நினைவுபடுத்திப்பார். ஞாபகம் அருவியாக பூலோகத்திலேயே வைத்து விட்டாயா? அங்கே அங்கே மறந்து விட்டு விட்டேன். ஹேமா, சசிரேகா, நீங்கள் எல்லாம் போய்கொண்டிருங்கள். நான் இதோ வந்து விடுகிறேன். சித்திரலேகா, இந்த மண்ணுலகத்துக்கு நீ வருவது இதுவே கடைசியாகட்டும். மீண்டும் பூலோகம் வந்து மானிடன் உன்னை தொடும் நிலை வருமானால் உனது தெய்வத்தன்மை நீங்கி நீயும் மானிடப் பெண்ணாவாய். எச்சரிக்கிறேன். யார் நீ? நான் எங்கிருந்து வந்தாய்? தெரியாது. உன் பெயர்? இவர் யார்? இவர் நந்திவர்தன மகாராஜா. இது ராஜ மாளிகை. நான் இங்கே எப்படி வந்தேன்? மஞ்சரி, இவளை அழைத்துச் செல். ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும். விடிந்ததும் விசாரிக்கலாம். நந்தீஸ்வரா, சோமேஸ்வரா, பழம் கேட்க வாருங்கள். கதவு கைய புடிச்சு நிறுத்தோடா. பஞ்சாமி, அதே முட்டாள், கதவு கையை பிடிக்கலடா. பள்ளிக்கோ சரியான அசிட்டம் விடானே. டேய், பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ. இப்படி பிடிச்சுண்டு இப்படி நீ சாப்பிட தாண்டா லாய்க்கு. பத்து இல்லன்னா கதவு கடிக்கும்டா. குருநாதர் என்ன சொன்னார்? எல்லாம் ஈஸ்வர சொரூபம்னு. அப்பா கதவேஸ்வரா, இந்த சாம்பிராணிகளுக்கு சரியா பாடம் கற்பிக்கணும். ஏய், கதவை எப்படி மூடணும்ட்டு நான் காட்டுட்டுமா? வந்து இப்படி படி மேல உட்கார்ந்துண்டு. ஏண்டா, எதுக்காக கத்துறேன்? ஏன் எல்லாருமா இங்க உட்கார்ந்து? குருதேவா, இந்த கதவுக்கு என் மேல கோபம். கைய கடிச்சுடுது. என் கைய இன்னும் கடிச்சுட்டே இருக்கு. இப்படியா கையை கொடுத்து நசிக்கிறது? எப்படி?
கையேடு. இப்படி பிடிச்சுண்டு இப்படி என்ன புரிஞ்சுதா? சரி, பழம் கேட்க வாங்க. கணபதி சும்மா நந்தி. வணக்கம் குருதேவா. மன்னர் அவர்கள் தங்களை சந்திக்க வேண்டுமா? என்ன உங்களை இல்ல என்ன? சரி, என்ன நான் அரண்மனைக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லா கதவையும் சாத்திண்டு நான் சொல்லி கொடுத்த பாடங்களை படிச்சுருங்க. இருக்க வேண்டும். குருநாதர் கதவை மூடச் சொன்னார். எல்லாம்னு சொன்னார். எல்லாம் என்றால் பன்மையை குறிக்கும் வார்த்தையடா. ஒன்றுக்கு மேற்பட்டதற்கு சொல்வதடா. ஜன்னல்கள், கதவுகள், முட்டாள்கள். அதனால எல்லா கல்களையும் மூடுங்கடா அம்பிகளா. அங்க ஒரு கல் திறந்துக்கா. முட்டாள் திறந்து கொடுத்து நான் மூடுறேன் பாரு. எப்படி உங்க ரெண்டு பேருக்கும் கதவை அடங்க மாட்டேங்கிறது. லட்சுமணா, நான் மூடி காட்டுறேன்டா. குருநாதர் என்னடா சொன்னா? என்ன சொன்ன? இந்த கதவை இப்படி பிடிச்சுண்டு அபிஷ்டுகளா எப்படிடா பின்னால போகும்?